சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படி மட்டும் நடந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னே. நடக்குமா? நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இப்போ நீ பார்த்து சூதானமா நடந்துக்க. கூட்டத்துக்குள்ள பூந்து நல்லா நடி, அப்பத்தான் உன் மேல சந்தேகம் வராது. காமாட்சி செத்துட்டாங்கிற செய்தியை என்கிட்ட சொல்லு. அடுத்த நொடி அந்த அன்பு ஆளை வச்சு தூக்கிட்டு போய் கொன்னு போட்டுடுறேன். சரிங்கண்ணே. அம்மா, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அம்மா, நான் திரும்ப கூப்பிடுறேன். மூர்த்தி, அழாதீங்க. முடியல எழில், எங்க அம்மாவை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. ரத்த வாந்தி எடுத்து கோயில மயங்கி விழுந்தப்ப என்ன சுத்தி என்ன நடக்குது, இதெல்லாம் நிஜமானு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த உலகமே இருண்டு போன மாதிரி இருந்துச்சு. மத்தவங்க மாதிரி எங்க அம்மா உடம்பு முடியாமலாம் இல்ல, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு நல்லா ஆரோக்கியமா தான் இருந்தாங்க. அப்ப எதுக்கு திடீர்னு ரத்தவாதியெல்லாம் எடுக்கணும்? அதுக்கான காரணம் என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. என் உசுரே போனாலும் மிச்சம் முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எங்க எல்லாருக்கிட்டையும் சத்தியம் வாங்கினாங்க. அவங்க உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன அந்த வார்த்தை எங்க அம்மாவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. அழாதீங்க. கையல் கல்யாணத்தை எப்படியாவது பார்க்கணும்னு அவங்க துடிச்சதுக்கான காரணம் இப்பதான் எனக்கு புரியுது. எங்க குடும்பம் கோவில்னா அதுல சாமி எங்க அம்மா தான். நாங்க எல்லாரும் வாழணும்னு தான் சோகத்தை மறைச்சுக்கிட்டு தினம் தினம் சிரிச்சாங்க. இப்ப எங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காக அவங்க உடம்புல இருந்த பிரச்சனையை மறைச்சிட்டாங்களே. எங்க அப்பாவை பாதியில எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு தினமும் கடவுள் கிட்ட சண்டை போட்டாலும் எங்களையும் நினைச்சு எங்களுக்காக வாழ்றேன். இப்படி ஒரு அம்மாவை கொடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி சொன்ன. அந்த கடவுளுக்கு அது கேட்கலையா? மூச்சு பேச்சு இல்லாம நான் தூக்கிட்டு வந்த அந்த நிமிஷம் எனக்கு மரண பயத்தை கண்ணில் காட்டிடுச்சு. எங்க அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அந்த பயம் என் கழுத்தை நெரிச்சிச்சு. இந்த உலகத்திலேயே நம்ம சந்தோஷமா வாழ்றத பார்த்து ரசிக்கிற ஜீவன்னா நம்ம பெத்த அம்மாவோ அப்பாவும் தான். அவங்க நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். போயிட்டாங்களேன்னு அழறத விட அவங்க கூட இருக்கும்போது பக்குவமா பார்த்துக்கணும் ஏழு. ஆனா இந்த குடும்பத்துக்கு மூத்த பையனா அதை நான் பண்ணலையே. நான் ஒரு பாவி 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 பாவி. இல்ல எழில்,
ஒரு பையனா நான் அவங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே செய்யல. இந்தம்மா உனக்குன்னு சொல்லி ஒரு 100 ரூபா கூட அவங்க கையில நான் கொடுத்தது இல்ல. எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி கையில் தலையெடுக்கிறதுக்கு முன்னாடி வீடு வீடா போய் 10 பாத்திரம் தேய்ச்சி எங்களை காப்பாத்தினாங்க. அந்த தியாகத்தை நான் மதிக்கவே இல்லை. அப்ப குடிச்சிட்டு நான் விழுந்துதானே கிடந்தேன். எழில் நாட்டு ஆள்றதை விட குடும்பத்துக்கு மூத்த பையங்கிறது பெரிய பொறுப்பு. அந்த பையன் பொறுப்பா இல்லைன்னா அந்த குடும்பம் தடம் தெரியாம சதிஞ்சு போயிடுன்றதுக்கு என் வாழ்க்கை மத்தவங்களுக்கு ஒரு உதாரணம். எங்க அம்மா வீட்டு வேலைக்கு போனதுக்கும் என் தங்கச்சி ராப்பாக்களை கஷ்டப்பட்டதுக்கும் நான் தான் காரணம். இல்ல நான் தான் காரணம். மனுஷனா பிறந்தா என்ன மாதிரி பொறுப்பு இல்லாமலாம் இருக்க கூடாது. ஆனா இப்ப திருந்தி வாழணும். சொந்தமா ஒரு வீடு கட்டி அதுல எங்க அம்மாவை மகாராணி மாதிரி வாழ வைக்கலான்னு ஆசைப்படும் போது இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. டேய், அதுக்கெல்லாம் உனக்கு கொடுப்பனே இல்லடா. நீ வேணா பாரு, காமாட்சி இன்னைக்கே ஒரே அடியா உங்களை விட்டு போயிடுவா. பாதி வாழ்க்கை நான் தொலைச்சதுக்கு அப்புறம் அந்த கடவுள் என்ன திருத்தினா. எனக்கு எனக்கு இப்பதான் தோணுது, எனக்கு அப்பா இருந்திருந்தா என்ன கண்டிச்சிருப்பார்ல. வெரி பாபு, இப்படி பண்ணாதடா, குடிக்காம பொறுப்பா வேலைக்கு போடான்னு புத்திமதி சொன்னாலும் இந்த மரமண்டைக்கு உரைக்கல. உன் மேல பாசமா இருக்குன்னு வீட்டாளுங்க கிட்ட சொன்னா மட்டும் பத்தாது. அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும். கையிலுக்கு ஒண்ணு நல்லது பண்ணலாம் நினைக்கும் போது இந்த விதி என்ன போட்டியை இப்படி சாவடிக்குது. நான் கேட்டரிங் வச்சு ஊருக்கே சமைச்சு போட்டிருக்கேன். எங்க அம்மா உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கும் போது ஒரு வயசு என்னால ஆக்கி போட முடியல.